அப்புறம் துறைப்பாக்கம் போய் நம்ம வந்து பல்லாவரம் ரேடியலுக்கு வந்து போகிறோம். ரேடியல் ரோடுக்கு வந்து இங்கே ப்ராடக்ட் உள்ள கம்பெனி தான். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு ரோடு ரைடு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம்னா ஆக்சுவலாக துறைப்பாக்கம் டு பல்லாவரம் அந்த ரேடியல் ரோடு தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ரைடு ட்ரிப் தான். இந்த பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோடு வந்து இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, ஸோ அதில் வந்து என்னென்ன ஷாப்ஸு அந்த மாதிரி என்னென்ன புதுசாக கடைகள் ஏதாச்சும் வந்திருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி தான் இந்த ட்ரிப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிறது வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து துறைப்பாக்கத்துக்கு இப்போ வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ துறைப்பாக்கம் சிக்னல், அதாவது துறைப்பாக்கத்தில் வந்து நம்ம டோல்கேட் வரோம் இல்லையா, அந்த டோல்கேட்லேருந்து நம்ம ஒரு யூட்டர்ன் போட்டு ஸோ மறுபடியும் வந்து பல்லாவரம் போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரோட் ட்ரிப் தான், எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே தெரியும் இந்த லொக்கேஷன் வந்து எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ சென்னையில் வந்து பயங்கரமான வெயில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 2 டேஸ் நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயில் கம்மி. ஸோ நம்ம வந்து வெளியில் போயிட்டு எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இந்த சம்மர் டைமில். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம், ஏதாச்சும் ஒன்று வீடியோ வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரோட் ட்ரிப் வந்து நம்ம வந்து வந்துட்டோங்க. இன்னைக்கு சண்டேங்கிறனால கொஞ்சம் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ வந்து. இல்லாட்டி இந்த சிக்னல் பார்த்திங்கன்னா நம்ம துறைப்பாக்கம் ஐடி கம்பெனி போகக்கூடிய இடம். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே பயங்கரமாக டிராஃபிக் வந்து ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ சண்டே ஈவினிங் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து சென்னை ஒன் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ் இது ஆக்சுவலாக. நம்ம வந்து சென்னை ஒன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து துறைப்பாக்கம் ஸ்டார்ட் ஆகுது, இதுலேருந்து வந்து நமக்கு துறைப்பாக்கம் வந்துடும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ சண்டேலாம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அந்தளவுக்கு பிஸியாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து உள்ள ஷாப்ஸோ இல்லாட்டி இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிஸியாக இருக்கும் மற்ற லஞ்ச் டைம்லலாம் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சண்டேங்கிறனால கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக துறைப்பாக்கம் OMR சிக்னல் வந்து வரப்போகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக உடனே யூட்டர்ன் எடுக்க முடியாது. இப்போ வந்து அந்த மெட்ரோ ஒர்க்கு போகிறதுனால இப்போ வந்து அந்த இதில் வந்து யூட்டர்ன் எடுக்கிறது வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உள்ளே போயிட்டு தான் யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எப்படி வந்துட்டு. ஓகே, ஸோ இதுலேயே வந்து ஒரு யூட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்குது, எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லை, ஸோ பாருங்கள் இதில் வந்து யூட்டர்ன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டதுனால நம்ம கொஞ்சம் லெஃப்டில் போயிட்டு ஸோ அதுக்கப்புறமா யூட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க.
ஒன்று அந்த டைடல், அதாவது சென்னை ஒன்று தாண்டினதுக்கப்புறமா அந்த டோல்கேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் உண்டு. அங்கேயே நம்ம யூட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம பேசிகிட்டே அப்படியே விட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஓஎம்ஆரை வந்து எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். சண்டே வந்து ஓஎம்ஆர் எந்த மாதிரி பிஸியாக இருக்காங்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் சண்டேயுமே கொஞ்சம் பாருங்கள் நல்லா பிஸியாக தான் இருக்குங்க. மற்றபடி இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்கிங் டேஸ்லாம் வந்தேன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துலலாம் மூவே பண்ண முடியாது. ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும் ஈவினிங் டைமில். நான் சொல்கிறது வந்து ஈவினிங் டைமில். இந்த மெட்ரோ ஒர்க்கு ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டுங்க. இது பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு. இந்த மெட்ரோ வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நமக்கு இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். மெட்ரோ வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவே, இந்த ரோடே வந்து பயங்கர சேஞ்ச் ஆயிரும். நான் மோஸ்ட்லி எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மெட்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து மெட்ரோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி மெட்ரோ ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு பில்லர் தான் இப்போ இருக்குது. மெட்ரோக்கான பில்லர் கூட இன்னும் முடியல. இப்போ நம்ம வந்து துறைப்பாக்கம் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். துறைப்பாக்கம் சிக்னலில் லெஃப்ட் எடுத்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரும் இல்லையா, அங்கே வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுலேயுமே ஒரு யூட்டன் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போயிட்டு அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கை தாண்டினதுக்கப்புறம் நம்ம யூட்டன் எடுத்து வரலாம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக தான் நடக்குங்க. மெட்ரோ ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நடந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு மேலே வந்து என்ன சொல்கிறது, அந்த சப்போர்ட் பீம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் ஆகுங்க கண்டிப்பாக. இப்போ வந்து லெஃப்டில் பார்க்குறது வந்து அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டருங்கிற கூடிய ஒரு பெரிய பில்டிங்க. இந்த ஏரியா வந்து பெருங்குடி வரும். இது வந்து டோல்கேட், அதாவது பெருங்குடி டோல்கேட்டை தாண்டி இப்போ வந்திருக்கும். இப்போ வந்து மெட்ரோ ஒர்க்கு நடக்கிறதுனால டோல்கேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து டோல் கொடுக்குறது ரொம்பவே மிச்சமாயிடுச்சு. ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர். இதில் வந்து நம்ம யூட்டன் போட்டுடலாம் இப்போ. ஏன்னா அங்கே போனீங்கன்னா சிக்னல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இதிலே யூட்டன் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் துறைப்பாக்கம் போய் நம்ம வந்து பல்லாவரம் ரேடியலுக்கு வந்து போகிறோம், ரேடியல் ரோடுக்கு வந்து. இது வந்து பெருங்குடி டோல்ங்க. இப்போ பாருங்கள், அந்த டோல் வந்து இருந்த இடம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுனால இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம சம்மரில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வெளியில் போய் நம்ம வந்து ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி வெயிலில் போயிட்டு ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வீடியோஸ்லாம் எடுத்து நமக்கு வந்து பழக்கம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அப்படியே காரில் போயிட்டு கொஞ்சம் ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இந்த பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரேடியல் ரோடு வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் வந்து நமக்கு வந்து சன்லைட் அடிக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்காது. இப்போ வந்து நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னலில் வந்துட்டோங்க. சொன்னேன் இல்லையா, அந்த துறைப்பாக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு இப்போ காமாட்சி சிக்னல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில எந்த ஸ்டாப்புமே இருக்காது. சென்னை ஒன் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்துடலாம். ஸோ இதுவுமே ஒர்க்கிங் டேஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். சம்டைம்ஸ்னால அந்த ஏரியாவுக்கு வந்துட்டுலாம் மாட்டியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 6 o'clock 7 o'clockலாம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் இந்த சிக்னல் வந்து கிராஸ் பண்ண முடியும். ரைட்ல ஓகே. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து பல்லாவரம் நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசு பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி உங்களுக்கு வந்து கீழ்கட்டில், அதாவது மடிப்பாக்கம் அந்த சைடு தான் வரும். இது ஆக்சுவலாக அந்த லொக்கேஷனுமே பாருங்கள் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு வந்து நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா அங்கே ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த இடத்துலலாம். பட் இருந்தாலும் வந்து மக்கள் பழகிட்டாங்க. வெள்ளம் வர டைமில் எங்கேயாச்சும் போயிட்டு ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு ஸ்டார் பிரியாணி ஒன்று இருக்குது. அதே மாதிரி அடையார் ஆனந்த போனும் அந்த இடத்துல வரவங்க. கீழ்கட்டில் வரைக்கும் முன்னாடி வந்து 4 ways மாற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழ்கட்டிலேருந்து பல்லாவரத்தை வந்து கொஞ்சம் ரீசெண்டாக இன்னும் பெருசு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடே இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுலேயும் ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல். இங்கே கீழ்கட்டில் பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் தேடினீங்கன்னா இருக்குது. கீழ்கட்டில் சிக்னலில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழ்கட்டில் வந்து இப்போது அந்த பிரிட்ஜுக்கு மேலே மறுபடியும் ஏற போகிறோம்.
ஸோ இது மேலே அப்படியே ஏறி போயிட்டுனா ஏர்போர்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். பல்லாவரம் ரோட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். இந்த பாலம் கிட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் கம்மியாகிடுச்சு இந்த இடம். இல்லாட்டி துறைப்படத்துலேருந்து ஐடி கம்பெனிஸ்லாம் முடிச்சு வரும்போது இந்த இடம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிட்ஜு எப்போ கம்ப்ளீட் ஆச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மேடாக்கம் மடிப்பாக்கம் போகிற ரோடு அதுவுமே நல்லா கம்மியாயிடுச்சு டிராஃபிக் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது இங்கே மெட்ரோ ஒர்க்கும் போயிட்டுருக்கு. முன்னாடி இந்த இடம் சொன்ன மாதிரி இந்த இடம் வரும்போது அவ்வளோ க்ரீனாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். கம்ப்ளீட்டாக இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ மறுபடியும் இங்கே வந்து மரக்கன்றுகள் வச்சு வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்போ பண்ண போகிறாங்க, எப்போ வளர்க்க போகிறாங்கங்கிறதே தெரியல. ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிட்டிக்கெலாம் வந்து இந்த மாதிரி மெயின் ரோட்லலாம் எங்கே மரம் இருக்குது? மரம் பெருசாக வளர்ந்துட்டோன்னா அவங்க தான் பில்டிங்ஸ் எல்லாமே மறைக்க ஆரம்பிச்சிருமே. அப்படி தான் பாதி பேர் பார்த்தீங்கன்னா மரமே வளர்க்குறது கிடையாது. அவங்க வந்து பில்டிங்கை மறைக்குது அப்படிங்கிறதுக்காகவே பாதி பேர் மரத்தை வளர்க்குறது இல்லை. அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சீனரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பல்லாவரம், அதாவது பல்லாவரம் ரேடியல் ரோடு வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு அந்த ரோடு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து பார்த்தோன்னா பிடிச்சிருக்கும். ஏன்னா நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே ஐடி செக்டார் மாதிரி இந்த ஏரியா வந்து வந்துட்டு இருக்குங்க. ஐடி கம்பெனிஸு அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இந்த ரோடை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா துறைப்பாக்கம் டு பல்லாவரம் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம முன்னாடிலாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகள் வந்தாலே பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருது. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் நடக்குங்க. இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 500 வீடு 200 வீடு அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ புதுசாக சரவணா செல்வரத்னமும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்போசிட் பில்டிங் பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம். ஸோ நாங்கள் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த கடைக்கு போயிருக்கோம். அப்புறம் மோஸ்ட்லி இப்போ போகிறதில்ல. மெயினாக நமக்கு வந்து ஜெயச்சந்திரன் தான் போகிறது பள்ளிக்கரணையில். ஆனால் இந்த பல்லாவரம், அதாவது குரோம்பேட்டை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்துருச்சு. இப்போ இந்த சரவணா செல்வரத்னம் அங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டையில் வந்து பிரம்மாண்டமாய், அதே மாதிரி போத்தீஸு, சென்னை சில்க்ஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் வந்துருச்சுங்க. ஸோ டி நகருக்கு இப்போ யாருமே போக வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா கூட்டமும் நல்லாவே இருக்குது. மக்களும் வந்து இன்னைக்கு சண்டேங்கிறனால நிறைய பேர் கடைக்கு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் ரொம்ப பெரிய கடையாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏதோ சொன்ன மாதிரி தேட்டர்லாம் வரோங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது எப்படின்னு தெரியல. தேட்டர் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணல இன்னும்.
பயங்கர டிராஃபிக் பண்ணி விட்டாங்க. ஏன்பா சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே வராங்கன்னு தெரியல. ஒன்றும் கேப் கிடச்சா அந்த இடத்துல பூந்து போகணும், இல்லாட்டி வெயிட் பண்ணணும். நம்ம வந்து தேவையில்லாமல் யாரையும் வந்து மறிச்சிட்டு போகிற கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கார், என்ன அவசரமோ தெரியல அவருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ குரோம்பேட் வந்துட்டோம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இது பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கும். சப்போஸ் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெயினை பிடிக்கணும்னா குரோம்பேட்டில் இறங்கினோன்னா உடனே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போது இதில் வந்து யூ-டர்ன் போட்டு போயிடலாங்க. ஸோ இப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தாம்பரம் வந்துடும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம குரோம்பேட்டில் யூ-டர்ன் போட்டு ஸோ மறுபடியும் வந்து டுவர்ட்ஸ் பல்லாவரம் போயிட்டுருக்கோம் மவுண்ட் ரோட்டில். பாருங்கள் எப்படி போகிறாரு பாருங்கள் பைக்கில். அவரெல்லாம் யாரும் கேட்குறதுக்கே ஆள் கிடையாதுங்க. பாருங்கள் ஹெல்மெட்டும் போடல, ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு, யாரும் அவர் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாலத்தில் ஏறி ரைட் எடுத்தோம்னா நேராக மறுபடியும் வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்போர்ட்டு அதை சுற்றி தான் நம்ம வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டு இதுலேயே வந்து மேலே ஏறிடலாம். ஸோ இங்கே வந்து போத்தீஸ், சென்னை சில்க்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. சென்னை சில்க்ஸ் பார்த்திங்கன்னா இது, ஆனால் கொஞ்சம் பிரிட்ஜு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே போகிறது கஷ்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த பல்லாவரம் ரேடியல் ரோடே பிடிச்சாச்சு. இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து சன்லைட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம் இங்கே. அதனால் இப்போ லாஸ்ட்டாக வந்தது ஃபுல்லாகவே பாதி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த டைரெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும் எடுக்கிறதுக்கு. பரவாயில்ல, இது வந்து ஏரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி இருக்குங்க லெஃப்டில்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் வச்சுருக்காங்க, பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணல, இன்னும் நல்லா வளரல. அதுவுமே வச்சிருக்க மரங்கள்லாம் என்ன மரம்னே தெரியலங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தேவையில்லாத மரத்தெல்லாம் வச்சு விட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம துறப்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கோங்க பல்லாவரத்துல இருந்து. இப்போ ஆப்போசிட்ல தெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர், புதுசாக சரவணா செல்வரத்னம்னு சொல்லிட்டு இந்த அதாவது இந்த ரேடியல் ரோடு, பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் ஆரம்பிச்சிருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா பெரிய கடை தான், நல்லாவே பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க உள்ள. ஏதோ தேட்டர்லாம் வரப்போகுது அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. தேட்டர்லாம் வந்துச்சா என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு 2-3 வாட்டி போனோம், அதுக்கப்புறம் இப்போ போகலை. கொஞ்சம் மக்கள் கூட்டம் தெரியதான் செய்யுது இங்கேயுமே. இப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த வேல்ஸ் காலேஜ் சிக்னலுக்கு வந்துட்டோம். அது வேல்ஸ் காலேஜ் சிக்னல்லாம் இப்போ இந்த லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கனாலே வேல்ஸ் காலேஜ் வந்துடும். ஸோ முன்னாடி வந்து இந்த ஸ்டாப்புக்கு பேர் வேல்ஸ் காலேஜ் ஸ்டாப்னு தான் சொல்லுவாங்க, அதாவது சிங்கிள் ரோடாக இருக்கும்போதே. இப்போ வந்து நல்லா ரோடை வந்து வைடன் பண்ணி 4 ways ஆக்கிட்டாங்க 2 சைடுமே. பாருங்க, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐடி கம்பெனிஸ் வந்துச்சு பாருங்கள். இந்த இடம்லாம் ஒன்றுமே இருக்காது, முன்னாடி ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடி கம்பெனிஸ், எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. அசங்சர் பார்த்தீங்கன்னா, வெல் ஃபோர்கோ, அந்த சைடு வந்து பிஎன்ஒய், அதாவது பிஎன்பி பரிபாஸ்ன்னு இருக்கும், அதுதான் இப்போ வந்து பிஎன்ஒய் மெலானா ஏதோ சம் நேமில் ஒரு கம்பெனி வந்து மாற்றிட்டாங்க. வெல் ஃபோர்கோவும் பார்த்தீங்கன்னா இது பேங்கிங் ப்ராடக்ட் உள்ள கம்பெனி தான். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஓகே, பாருங்க அந்த சைடுமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஐடி கம்பெனிக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் முன்னாடி ரொம்பவே க்ரீனரியாக இருக்கும். இந்த ரோடு வர்றதுக்கு பல்லாவரம் ரேடியல் ரோடுன்னு சொல்லுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் என்ன, ஃபுல்லாகவே மாடர்ன் ஆக்கியாச்சு, அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸுங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இதுதான் எல்லா ஐடி, அதாவது ஐடி பார்க் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இப்படி தான் நடக்குங்க. அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளாட்ஸுகள், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க அந்த லேண்ட் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சிறுசேரி போனாலும் அப்படி தான், நாவலூர் போனாலும் அப்படி தான். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல் ஒன்று இருக்குது லெஃப்டில். ஸோ இப்போ இதுலேருந்து கீழ்கட்டில் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது வந்து கீழ்கட்டில் ஏரியா. ஸோ நம்ம வந்து இந்த மேடவாக்கத்தை சுற்றி தான் ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்குங்க, வெளியில் எங்கேயுமே போகல. ஸோ நம்மளாம் வந்து ட்ராவல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஜாஸ்தி வந்துட்டானா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் நம்ம வந்து போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டு வர்றதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்ஃபுல் கிடையாது. ஸோ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே லோக்கலில் தான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த மே டைமில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம்.
ஆனால் எல்லாருமே அவங்க வந்து ஃபேமிலியோட ட்ரிப் போனதுனால ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இல்லாட்டி ஒரு 3 days வெக்கேஷன் போகிற மாதிரி தான் பிளான். ஆக்சுவலாக ஏதாச்சும் கொடைக்கானல் இல்லாட்டி வந்து நம்ம மேகமலை இல்லாட்டி வால்பாறை இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அது வந்து பிளான் போட்டுட்ருக்கோம். மேபி 1 or 2 weeksல வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஆக்சுவலாக எய்தர் மே எண்டு இல்லாட்டி நம்ம வந்து ஜூன் 1st வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு சூப்பராக இருக்குங்க லேக் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. அது க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க தண்ணி. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து நல்லா வைடனாக மாற்றினதுக்கப்புறம் நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறைய கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே வந்து நம்ம ஏறணும். ஏன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டில் போவோம், ரைட்டில் போகும்போது மேடவாக்கம் போகக்கூடிய ரோடு. ஸோ இது வந்து நம்ம அந்த கீழ்கட்டளை சிக்னல்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை வந்து இந்த ரூட்லேயுமே ஒரு மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஆலந்தூர்லேருந்து மேடவாக்கம் வழியாக வந்து சோழிநல்லூர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் இங்கேயும் போயிட்டுருக்கு பேரலாக. இப்போது இந்த மெட்ரோ வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் மேடவாக்கம் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட 27 தான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3 வருஷம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் முடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இடத்த வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெட்ரோ. இந்த செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக இது நிறைய பிளேசஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய இடத்த வந்து இது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து இது வந்து மடிப்பாக்கம் ராம்நகர் ஏரியா வரும் இது ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா ராம்நகர் வந்துடும். இதெல்லாம் மழை வெள்ளம் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டான ஏரியா தான். இதெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிற்குங்க. இங்கெல்லாம் வந்து போட் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆட்களை. பட் இருந்தாலும் வழி இல்லை. எல்லாமே பயங்கரமாக வீடுகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுகளாகிட்டு யாரும் விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. 2 டைம் வெள்ளம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணி இருக்கக்கூடிய இடம் இந்த ஏரியாலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னுட்டு சொல்லி பாருங்கள். ஸோ எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல. பட் நம்ம வந்து வீடியோ கண்டிப்பாக போட்டு ஆகணும் அப்படிங்கிறனால டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து ரைடு வந்து பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோங்க வீடியோ. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் சிக்னல் வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து அப்படியே ரைட் எடுத்து போயிட்டோன்னா நம்ம மேடவாக்கம் போயிடலாம். ஸோ
நம்ம வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா வேளச்சேரி போகலாம். இப்போ வேளச்சேரிலாம் போனீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ பெஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ரைட் எடுத்து நம்ம ஏரியாவுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு பிளேஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்து நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல்ஸுங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ரைட் எடுத்து நம்ம வந்து மேடவாக்கம் போகிறோம். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு பிளேஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இப்போ வந்து நம்ம சரவணா ஸ்டோர் பக்கம் வந்துட்டு இருக்கோம். புதுசாக அந்த செல்வரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பெரிய கடை தான், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பல்லாவரம் சைடு வந்து யாராச்சும் ஷாப்பிங் வரணும்னா இந்த சரவணா ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க.